கடல் பசுக்கள் எண்ணிக்கை குறைந்து வருவது குறித்து பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்திருக்கின்றனர். டுகோங் என மலாய் மொழியில் அழைக்கப்படும் இந்த கடல் பசுக்கள் அரிய வகை கடல்வாழ் உயிரினமாகும். ஆனால் இவற்றின் எண்ணிக்கை மிக மோசமான அளவு குறைந்து விட்டது என்று மீன்வளத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ அட்னான் உசேன் தெரிவித்திருக்கிறார். மலேசிய கடல் பகுதியில், குறிப்பாக ஜோகூர் மாநில கடல் பகுதியில் கிட்டத்தட்ட 60 கடல் பசுக்கள் தாம் இன்னும் உயிர் வாழ்வதாக அவர் குறிப்பிட்டார். மனிதர்களின் நடவடிக்கைகள் காரணமாகத்தான் கடல் பசுக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் எண்ணிக்கை குறைவதற்கு மனிதர்களின் ஒரு செயலும் காரணமாக உள்ளது. படகுகள் மோதுவதால் கடல் பசுக்கள் பாதிக்கப்படுகின்றன. அதோடு மீன்களுக்கு விரிக்கப்படும் இழுவை வலைகளாலும் கடல் பசுக்கள் சிக்கிக் கொள்கின்றன. அதோடு கடல் இயற்கை சூழலிலும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் அது கடல் பசுக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 1924ஆம் ஆண்டில்தான் ஜோகூர் கடல் பகுதியில் முதன்முறையாக கடல் பசு தென்பட்டது பதிவாகி இருக்கிறது என்றார் அவர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.